இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது பூங்காவில் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது கிருஷ்ணகிரி சிறுவர் பூங்கா, அதாவது படகம் எல்லாம் சரியா நம்ம பின்னாடி அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா படக சவாரி பண்ற வசதி நமக்கு இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க எக்கச்சக்கமா கூட்டம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சாட்டர்டே சண்டே அது மாதிரி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிகமா மக்கள் சொல்றது அவங்களுடைய ஃபேமிலியோட கூட்டங்களோட டைம் ஸ்பெண்ட் ஜாஸ்தியா இருக்காங்க. பாத்தீங்கன்னா உள்ள பக்கம் எக்கச்சக்கமான கூட்டம். நம்ம டிக்கெட் ஒன்றும் வாங்கல. டிக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கட்டணம் தான், 10 ரூபா தான். அதாவது அந்த படகு சவாரி பண்ணுறதுக்கு தனி கட்டணம் நினைக்கிறேன். வாங்க உள்ள போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்லும் சரி, நிறைய காலத்தும் சரி எக்கச்சக்கமான கூட்டம் வராங்க. அப்படி என்னதான் உள்ள இருக்கு அப்படிங்கிறத போய் பார்ப்போம். பாருங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. பாருங்க 10 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ உள்ள போகலாம் வாங்க மக்களே. உள்ள வந்தப்பதான் தெரியுது எக்கச்சக்கமான மரம் பாருங்க, பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு உட்காரத்துக்கு சொல்றது இந்த குட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா ஃபுல்லு வழி பாருங்க, பச்சை பசேன்னு இருக்குது. எங்கே பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, அப்படியே படுத்துட்டு மக்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஜாலியாக அப்படியே காற்று வாங்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேமிலி பாருங்க, அந்த குட்டி ஃபேமிலி அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அவங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க டிஃபன் சாப்பிட்டுக்கிறாங்க அழகா. வேலைலாம் இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அங்கே முன்னாடி ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே விளையாடுறதுக்கு, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான அந்த விளையாட்டுலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தூரியாடுறதும் சரி, இந்த ராட்டினமும் சரி செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு பூங்கா அப்படிங்கிறத நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஆனால் இந்த வேற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூங்கா இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வந்து லவ்வர்ஸுக்கு வந்து இன்னொரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த பூங்காவுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் சொல்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கப்பல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போனாங்க. அது அவங்களோட இஷ்டம், நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. பார்த்து தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கப்பல்ஸ் போயிட்டு இருக்காங்க, 2 பேர். மக்கள் அப்படியே வாங்க, அப்படியே முன்னாடியே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கலாம். அதாவது அங்கே விளையாடுறதுக்கு என்னென்ன இருக்குது, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாமளும் பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. உள்ள வந்தால் வச்சுக்கோங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு இயற்கையான ஒரு இடம், நல்லா அந்த பசுமையான ஒரு மரம் செம்மையாக இருக்குங்க. அதாவது ஒரு ஃபேமிலி கொண்டு வந்து கூட்டு வந்தோம்னா இங்கே கிட்டத்தட்ட 1 ஹவரில் 2 ஹவரில் கிட்டத்தட்ட 4 ஹவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது 10 ரூபா இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு. சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் 10 ரூபா, வெறும் 10 ரூபா தான். ஆனால் ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 4:30 வரைக்கும் அந்த பூங்கா இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் 10 ரூபா டிக்கெட் வாங்கினாலும் போதும், உள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கும் கடையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த குட்டீஸ் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு நிறையா அந்த பலூனு அந்த மாதிரி நிறையா விளையாடுறதுக்கு அவங்களாம் வச்சுருக்காங்க. மக்களை எங்கே பாருங்க, அந்த குட்டீஸ் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க தூரியாட்டம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஜாலியாக பாருங்க. அந்த லீவில் எல்லாம் ஸ்கூல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பாருங்க க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் பார்க்குக்கே போனோமா அப்படிங்கிறதா டவுட்டு தான். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டெப்பில் இது மாதிரி நம்ம விளையாடணும் கிடையாது, ஆனால் ரொம்ப டேஞ்சர் தான். ஆனால் ஏற்கனவே விழுந்தாங்களா, ஆனால் கை காலம் அடிபட்டுரும். ஆனால் சுதம் விளாட்ணும் பாருங்க, சந்தோஷம் விளாட்றோம் இல்லைங்களா. நம்ம சொன்னாவே அது தெரியாது. நீங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிச்சு பாருங்க எப்படி இந்த குட்டிஸ் எப்படி விளாட்றாங்க அப்படின்ட்டு. மக்கள் எங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா அந்த பலூன், அதாவது அந்த பிளாஸ்டிக் பலூன் மாதிரி இருக்கு. அது வந்து விளையாடுறதுக்கும் உள்ள அதுக்கு தனியா வந்து காசு கட்டணும் மாட்டேங்குது. எங்க பாருங்க குட்டிஸ் பாருங்க எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிறாங்க பாருங்க. பாருங்க சும்மா அப்படி எக்கிரி குச்சி விளையாடிக்கிறாங்க பார்த்தீங்களா. பாக்குறதுக்கே வேலைலாம் இருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்களே டிராகன், அதாவது நம்ம பெரியவர்களாம் விளையாடுறது டிராகனும் சரி செம்மையா இருக்குங்க. அதாவது இந்த ஒரு பார்க்கில் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. எங்க பாருங்க அந்த ராட்டினமா ரவுண்ட் அடிக்கும் இல்லையா, அதே மாதிரி பாருங்க பார்க்கறதுக்கு ஆளாக இருக்கு. அதே மாதிரி பாருங்க ரயில் பாருங்க, அதாவது சிறியவர்கள் வந்து இந்த ரயில் போட்டியில் போறதுக்கு அதுக்கு டிக்கெட் கட்டணும், அதுக்கு பணம் கட்டணும் நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க கார் ராட்டினம் பாருங்க அழகா சுத்திட்டு இருக்கு பாருங்க. ஆனா இது ஒருத்தனா கண்டிப்பா ஒருத்தங்க இதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா தெரியுது இவ்வளவு விஷயம்லாம் இருக்குன்ட்டு. அதே பாருங்க ஹெலிகாப்டர் பாருங்க மக்களே, வேலைலாம் இருக்குங்க மக்களே. மக்களே இங்க பாருங்க நெஜ ரயில் மாதிரி அப்படியே ஆரணம் அடிச்சுட்டு செமையா இருக்குதுங்க. பாக்குறதுக்கு வேலைலாம் இருக்கு பாருங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்கன்ட்டு. அதாவது இந்த உள்ளுக்குள்ள இந்த பார்க்ல இவ்வளவு விஷயம்லாம் இருக்குங்க, பாக்குறது செம்மையா இருக்குங்க. பாருங்க மேல பாருங்க அந்த பொம்மையும் பாருங்க அட்டகாசமா இருக்குங்க. பாருங்க அவங்க மம்மி பாருங்க உட்காந்துட்டு அந்த அவங்க குழந்தைங்களை தாட காமிச்சுக்கிறாங்க பாருங்க. அதாவது இங்க நம்ம இதுக்கு உள்ள போறது கட்டணம் பாருங்க, அந்த முன்னாடி நம்ம வாங்கணும்.
அது பாருங்க போர்டு அவங்க போட்டுருக்காங்க இல்லைங்களா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா நினைக்கிறேன். மக்களே இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, அதாவது படகு சவாரி பண்ற இடத்துல போயிட்டு இருக்கோம். மக்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம படகு சவாரி பண்ற இடத்துல நம்ம வந்திருக்கோம். இங்க பாருங்க, இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க படகு சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபீஸ் தான். நம்மகிட்ட அவ்வளோ பட்ஜெட் கிடையாது, அதனால நம்ம அது போகல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படகு சவாரி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கரெக்டாக வந்து பாருங்க அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடியே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படகு சவாரியில் 4-5 பேர் போகலாம் நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலி போகலாம். செம்மையாக பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கூடிய ஒரு இது இருக்குது. சிங்கிள்ஸாகவும் போகலாம், கப்புள்ஸாக கூட போகலாம். நீங்கள் லவராக இருந்தால் கூட லவராக போகலாம். எப்படி வேணாலும் உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் அப்படி போகலாம். அட்டகாசமாக இருக்குங்க மக்கள், ஆனால் பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்குது. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள்லாம் இருக்குது. வாங்க அப்படி கொஞ்சம் முன்னாடி நடந்து அந்த தண்ணி பக்கத்தில் போகலாம். அப்போ தான் அப்படி அந்த தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்கும், செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது என்னென்னா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா மரங்க, அப்படியே இயற்கையான ஒரு அந்த காற்றும் சரி, அமைதியான ஒரு சூழலும் சரி, செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான, அதாவது லவர்ஸ் வந்து அதிகம், அதாவது லவர்ஸும் அதிகம் சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஃபேமிலியோட, அவங்க ஃபேமிலியோட சிறுவர்களும் சரி, அவங்க குழந்தைங்களும் கூப்பிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடமா இது இருக்குது. எப்படி நம்ம ஒரு வழியாக தண்ணி பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. ஏன்னா இது என்ன தண்ணி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஒருவேளை டிச்சு தண்ணியா அப்படிங்கிறது தெரியல. பாருங்க மக்களே, நம்ம தண்ணி பத்தலாம் இருக்கோம் பாருங்க, செம்மையாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே அந்த படகு சவாரி நம்ம அங்கே பார்க்கும்போது இங்கேருந்து பக்கத்தில் இவத்தியே இருந்தது, பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போயிருக்கு பாருங்க, வேலைலாம் இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா ஒட்டி ஐவிஎஸ் ரோடுங்க போயிட்டுருக்கு. அதாவது கிருஷ்ணகிரிக்கு போகிறதுக்கும் சரி, சேலம் போகிறதுக்கும் சரி இந்த ஐவிஎஸ் போயிட்டுருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த வண்டிகள்லாம் போகிற காட்சியும் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலை குன்றுகளும் சரி, பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4-5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த வியூ காட்சி பார்க்குறதுக்கு அந்த பாயிண்ட், அந்த வியூ அழகான அந்த பாயிண்ட்டு பார்த்தா செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. மக்களே இங்கே பாருங்க, இதை வந்து சின்ன பசங்க ஏறிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம யாருன்னா தாங்க தெரியாதுன்னு தெரியல, ஏறி பார்ப்போம். இது வந்து புதுசுங்க, நானே விளையாடதில்ல, ஏய் பயமா இருக்குதுப்பா, எப்படி யாருந்தே தெரியல, ஏறி பார்ப்போம். இதான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். மிக்சி இது வேற, ஐயோ சாமி, இது வந்து சொல்றேன்னா வச்சுக்கோ, இது வந்து ஸ்ட்ராங்காவே இல்லை, ஆடுது. நீ எப்படி ஒரு இறங்கி வந்துட்டுங்க போங்க மக்கள். அதை எப்படிதான் ஏறினாலும் தெரியல, நான் அதில் பாதி சென்டரில் ஏறும்போது அப்படி கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணும்போது ஆடுது. அதாவது இந்த சின்ன பசங்களாம் எப்படி ஏறாலும் தெரியலைங்க சத்தியமா, கீழே விழுந்தாலும் ஆனால் அடிபட்டு போயிடும். அங்கே பாருங்க, ஆனால் செம்மையா இருக்குங்க இங்கே பார்க்கும் போதே. இந்த சின்ன பசங்க விளையாடுறதும் சரி, இந்த இடமும் சரி, பார்க்கறதுக்கு விளையாட சொல்றது செம்மையா இருக்குது. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, அதாவது ஜாலியாக இங்கே வந்தால் ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான இடம் சொல்லலாம். அது வேலைலாம் இருக்குங்க. மக்களே இங்க பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ் பாருங்க, அந்த சின்ன குழந்தைய பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க சர்விக்கிறாங்க பாருங்க, கியூட்டாங்க பாருங்க, பாக்குறதுக்கு வேலைலாம் இருக்குங்க, செமையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, 2 அண்ணன் தம்பிங்க சேர்ந்துட்டு பாருங்க அங்க எப்படி அந்த ஊஞ்சல் தள்ளி விடுறாங்க பாருங்க, பா வேலைலாம் இருக்குங்க, பாக்குறதுக்கு செமையா இருக்கு. ரெடியா மக்களே இங்க பாருங்க, இந்த தூரி ஆடுறதுக்கு கிடைக்குமா எதிர்பார்த்து கிடைக்கவே இல்லை, கடைசி வருதையும். அப்புறம் தம்பி ஒன்று உட்காந்துதான், தம்பி ஒரு கொஞ்ச நேரம் தம்பி வழி விடுறா தம்பி அப்படின்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அவன் கரெக்டாக கொஞ்சம் வழி விட்டான், அதனால கொஞ்சம் ஜாலியாக செமையா இருக்கு பாக்குறது விளையாடுறதுக்கு. அது பாருங்க பக்கத்துல பாருங்க, குட்டி பண்ண பாருங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்க, கியூட்டா பாக்குறதுக்கு செமையா இருக்குங்க விளையாடுறதுக்கு. அதாவது இந்த தூரி விளையாடுறதுக்கு, அதாவது சொல்றது சின்ன வயசுல விளையாடுந்து இப்பதான் விளையாடுறேன், செமையா இருக்கு, செமையா இருக்கு பாக்க. ஒரு ஹாப்பியான சந்தோஷங்க, அதாவது இந்த குட்டி பசங்க கூட ஜாலியா இந்த இந்த வயசுல இருந்தா நம்ம அந்த காலகட்டத்தில் கடந்தா முன்னாடி வந்திருக்கோம். அவங்களாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம விளையாடி இருக்கோமா அப்படிங்கிறதான் தெரியாது. ஆனா நாங்க வந்து ஒரு மரத்துல வந்து கயிறை கட்டி அதில் ஒரு
டயருக்கான மாட்டு விட்டு தான் விளையாடிட்டு இருப்போம். இப்பெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாம அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க குழந்தைய கூட்டு வந்து எப்படிலாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்குங்க பார்க்கறதுக்கு. சூப்பர். மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இங்கே வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு வசதியும் இருக்குது, இடமும் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.